பெருசாக வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பர் சூப்பர். ஒரு கீட்டுக்குடா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். மாப்பிள நிறையா மாப்பிள செல்வப்பில் நல்லா ரெடி பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்திக்கு தக்காளி செய்ய போகிறோம். வெங்காயத்தை போட்டு தாளிச்சு விட்டேன். கறிவேப்பிலை மிளகாய் போட்டு வணக்கிடலாம். ஒய்ஃபெல்லாம் பெங்களூர் போயிட்டாங்க. ஒய்ஃபு பையன் இல்லை. ஸோ அதுக்காக சிம்பிளாக காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறேன். சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு. இந்த பதத்தில் தக்காளியை போட்டுக்கலாம். ஓகே, நன்கு வணக்கி விட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் பொடி. ஃபஸ்ட்டே நான் கல்லுப்பு போட்டுக்கேன். கல்லுப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும்பாங்க. அதுதான் இப்போயே போட்டுக்கலாம். போட்டு அப்படியே வணக்கி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தக்காளி ரெடி ஆயிரும். ஒன்று சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். தக்காளி தொக்கு ரெடி. தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி இந்த தக்காளிக்கு இந்த சுமலா சூப்பராக இருக்குது. இது நாள் வரைக்கும் இந்த சுமல் அனுபவிச்சது இல்லையே. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன சப்பாத்தி தெரியுங்களா? இளைய தளபதி சப்பாத்தி. நம்பிக்கை இல்லையா? உண்மையாளுந்தாங்க. சப்பாத்தி நல்லா போயிடுது. சப்பாத்திக்கு பேர் விஜய் சப்பாத்திங்க. அதுதான் இளைய தளபதி. லைட்டாக ஆயில் மசாஜ். சப்பாத்திக்கு ஆயில் மசாஜ் பண்ணிடலாம். மசாஜ் பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும். திருப்பி போடலாம். கேஸ் ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஊர் பட்டை ஊற்றிட்டுனேன். புஃப்னு போயிடுது. புஃப்னு தெரியுங்களா? சப்பாத்தி ரெடி.